அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் அதை கடந்து செல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இந்த வேளையில் நவ கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் என்பது அற்புதமான வாய்ப்புகளையும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 12 ராசியில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசியில் வலம் பெறுகிறார். குரு தனது பார்வையில் மிதுன ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே புதனின் ஆட்சி வீட்டில் இறுதி தருவாயில் இருக்கும் குருவின் அமைப்பால் நிச்சயமாக சிறப்பான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதத்தில் இறுதியில் உச்சபலம் பெறுகிறாருங்க குரு பகவான். எனவே உச்சம் பெறுவதற்கு முன் இறுதியாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு பகவான் இந்த வேளையில் மிதுன ராசியில் அமர்ந்து தனது பார்வையை மிக வலுவாக துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளை பார்க்கிறாருங்க. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவிலான காரியங்களை கூட சாதுரியமாகவும் நிதானமாகவும் பக்குவமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். தனது சொந்த ராசியை வலுவாக பார்ப்பதால் சொந்த காரியங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். திருமணம் உள்ளிட்ட பல முயற்சிகளில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்கும். சுப நிகழ்வுகளை சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் ஏப்ரல் மாதத்தில் நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவின் ஆட்சி வீட்டில் சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் மீன ராசியில் வலம் வருகிறாருங்க. நவ கிரகங்களிலே நீதி தவறாதவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக சனி பகவான் தான். அப்படிப்பட்டவர் முழுமையாக திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் குருவின் ஆட்சி வீட்டில் வலுவாக வலம் வரும் காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் பார்க்கப்படுகிறது. சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் அனைத்து வகையான பணிகளிலும் சம வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உறுதியாகவே சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வை பல இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்திலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதே சமயம் நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். ராகு அதீத பலத்துடன் வலம் வரும் இந்த வேலை என்பது மிக பெரிய அளவில் சங்கடம் என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறாருங்க. ராகு அவரது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வருவது சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மோட்சக்காரகரான கேது அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் சற்று நிதானம் தேவை. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயமும் எதிர்காலத்தை பற்றிய குழப்பமும் சற்று மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலகளாவிய பிரச்சனை காரணமாக சில தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ஏப்ரல் மாதத்தில் அதீதமாக இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த வேலை பார்க்கப்படுகிறது. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறார். செவ்வாய் மீன ராசியில் வலம் வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ஏனென்றால் குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவரது ஆட்சி வீட்டில் வலம் வரும் இந்த வேலை என்பது சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் சனி செவ்வாயின் சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கிறது. சற்று அது நல்ல பலன்களை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது.
எனவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அதிரடியாகவும் தடாலடியாகவும் முடிவுகளை எடுத்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்களில் மட்டும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அதிக விழிப்புணர்வுடனும் செயல்படுவது உறுதியாகவே நல்லதாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக சனி செவ்வாயின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. பொதுவாக சனி மற்றும் செவ்வாய் இணைந்து வலம் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் உலகளாவிய அளவில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து சில நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்பட போகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் இந்த வேளையில் முற்பகுதியில் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் தனது உச்ச வீடான மேசராசியில் உச்சபலம் பெறுகிறாருங்க. சூரியன் உச்சபலம் பெறும் இந்த வேளை என்பது நினைப்பதை விட பல மடங்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சூரியன் உச்சம் பெறுவதால் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதே வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பதால் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வந்து சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெறுவதால் பிற்பகுதியில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் சுபத்துவ பாதையில் வலம் வருகிறாருங்க. மேசராசியில் பெரும்பாலும் மேசராசியில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்பினாலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணமாகவும் இந்த வேளை அமைகிறது. எனவே சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் தடுமாற்றங்களை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் மிக வலுவாக கும்பராசியில் வலம் வருகிறார். அதை தொடர்ந்து நீச்சம் பெறுகிறாருங்க. குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் இறுதியில் அவர் மேசராசிக்குள் நுழைகிறார். இருமுறை பயிற்சியை சந்திக்கக்கூடிய செவ்வாய் உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடன் இணையக்கூடிய புதன் இந்த வேளையில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மந்தமான சூழ்நிலைகளை சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்ற தருணங்களை மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த ஏப்ரல் மாதத்தில் துல்லியமான மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் கிரகநிலைகள் ஜென்மராசியை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் பெரும்பாலான காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். வரவுக்கேற்ற செலவு அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இல்லை. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. வீண் விரய செலவுகளையும் விளைச்சல்களையும் முழுமையாக கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு. அதே சமயம் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய வேளையில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெரும்பாலான சிக்கல்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் பல கசப்புகளை நீக்கி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் தள்ளி சென்றாலும் புத்துணர்ச்சியுடன் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் உண்டு. தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாறுதல் உங்களது உழைப்பிற்கேற்ற வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. அடிக்கடி சந்திக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் சாதகமாக அமையும். இந்த மாதம் முழுவதுமே பெரிய அளவில் தடையின்றி பெயர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசியல் துறைக்கு மிக முக்கியமான மாதமாக அமையக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் இருந்து அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதோடு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவும் மக்கள் விரும்பக்கூடிய நல்லாட்சி அமையக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். மாணவர்களின் கல்வியில் இந்த ஏப்ரல் மாதத்தில் சிறப்பான மாற்றம் உண்டு. மாணவர்கள் தனித்திறமையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலும் சந்தர்ப்ப
சந்தர்ப்பங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் சிறப்பாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திக்க முடியும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே இந்த ஏப்ரல் மாதத்தில் வெற்றிகரமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே விழிப்புணர்வுடன் செயல்படுவதோடு பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.